அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போது கோவிலில் நடந்திருக்குங்க. அதாவது அம்மனுடைய சிலையில் இருந்து கண்ணீர் வழிந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மிக பெரும் விஷயமா இப்போ வைரல் ஆயிட்டிருக்கு. அதாவது நம்ம கோவிலில் சிலையில் இருந்து இந்த மாதிரிலாம், அதாவது திடீர்னு சாமி கண்ணை திறந்தது, அதே போல் சாமி சிரித்தது போல் இருந்தது, சாமி கண் சிமிட்டியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது காலகாலமாக சொல்லிட்டு வரக்கூடியது தான். ஆனால் கண்கூட இன்றைக்கும் இந்த மாதிரியான தகவல்கள் நமக்கு கிடைக்கும்போது மிக பெரும் ஆச்சரியத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்மனை பார்த்த பக்தர்கள் ரொம்பவே பரவசத்தோடு அந்த காட்சியை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ரொம்ப பயந்து கூட பார்த்துருக்காங்களாம். இது என்ன திடீர்னு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்ப வியப்பில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அம்மனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய காட்சியை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் பார்க்கக்கூடியது கருமாரியம்மன் கோவிலில் நடந்த விஷயம். இந்த கருமாரியம்மன் கோவிலில் இன்னும் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது, மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான அதிசயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கருமாரியம்மன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, தேவி கருமாரியே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பிட்டு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஊரில் இந்த கோவிலை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க. முக்கியமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கோவிலில் ஒரு நடந்த அதிசயத்தை பார்த்துருக்கீங்க, உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அது இன்னும் நடக்கலை, நிறைவேறலை அப்படின்னலாம் வருத்தத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவை பார்க்கும்போதே அந்த கருமாரி அம்மனை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த கருமாரி அம்மனுக்கு அது கேட்கும். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு யாராவது எதிர்மறையாக ஏதாவது செய்திருப்பாங்க அப்படின்னு, சதி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? சந்தேகமே வேண்டாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும். நாம் இப்போது கருமாரியம்மன் கண்களில் இருந்து வழிந்த அந்த கண்ணீர் விட்ட கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி தாங்க ஒரு கருமாரி அம்மன் கோவில். அதாவது இந்த அம்மனுடைய சிலை, இந்த சிலையிலிருந்து கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த காட்சி இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மனுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த காட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நாம் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு அதிசயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் இப்படி அம்மனுடைய சிலையில் கண்களில் இருந்து வரக்கூடிய இந்த நீரானது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயமான வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எந்த கோவிலில் எந்த ஊரில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் குடியாத்தம் அருகில் இந்த கருமாரியம்மன் கோவிலில் நடந்திருக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வைத்தீஸ்வரன் நகர் பகுதியில் பழமை வாய்ந்த கருமாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குதுங்க. இந்த கோவிலில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை அப்படின்னு 2 நேரமும் பூஜை நடக்கிறது வழக்கமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்போ பாரு பக்தர்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, வழிபாடு செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததா யாரும் பெரிதாக சொன்னது கிடையாது. ஆனால் திடீரென சாதாரண நாட்களில் பக்தர்கள் வந்து போகிறது போலவே இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்தர்கள் வந்திருக்காங்க, வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வழக்கம் போல் வந்த கோவிலில் பூசாரி பூஜை மேற்கொள்ளும் போது அந்த கருமாரி அம்மனுடைய சிலையின் இடதுபுற கண்ணில் இருந்து தண்ணீர் வர்றது பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பக்தர்களில் ஒருவர் கண்டு இது ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து மற்ற பக்தர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க.
அப்படி இந்த பகுதி மக்கள்கிட்ட இந்த விஷயமானது காட்டுத்தீ மாதிரி பரவியிருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த பகுதி மக்கள் ஏராளமானவங்க உடனே வந்து அந்த அம்மனுடைய கண்களில் வரக்கூடிய தண்ணீரை பார்த்துருக்காங்க, பார்த்து வழிபட்டிருக்காங்க. இது வழிபாடு அப்படின்னு பார்க்குறத விட ரொம்பவே பரவசம் அடைந்திருக்காங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்து சில பக்தர்கள் பயந்தும் போயிருக்காங்களாம். இது நடக்கும், இது என்ன இது திடீர்னு இப்படி நடக்குது, கல்லில் இருந்து எப்படி இப்படி கண்ணீர் வரும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. சில பக்தர்கள் அந்த அம்மனுடைய செயல்தான், அந்த அம்மனுடைய அருள் தான் இப்படி, அம்மன் இப்படி அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க, இதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்த மக்களுக்காக சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தெல்லாம் பலவாறான கருத்து இப்போ பக்தர்கள் மத்தியில் பரவி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த ஊரில் இருக்கிற ஏராளமான மக்கள் வந்து இந்த அம்மனுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீர் அந்த அம்மனை பார்த்து வழிபாடு செய்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்குது. இதன் மூலமாக செல்ஃபோன் மூலமாக வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் விட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 20 நிமிடமாக அம்மனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரதை பொதுமக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பயபக்தியோடு அதிசயத்தோடு இந்த கருமாரி அம்மனை தரிசனம் செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மனுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வரக்கூடிய இந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதன் பிறகு அந்த பூசாரி வந்து அந்த அம்மனுக்கான அந்த கண்ணீரை துடைத்து விட்டுட்டு அலங்காரம் செய்யும்போது அந்த கண்ணீர் நின்று விட்டது அப்படின்னு பக்தர்களுடைய கருத்து இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்குங்க. இன்றைக்கும் நாம் இந்த ஒரு கலியுகத்திலையும் இந்த ஒரு இவ்வளவு ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த இந்த இடத்துலையும் நாம் இப்படியான கடவுளினுடைய அதிசயங்கள் கண் முன்னே நமக்கு இப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்து. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது இது எதற்கான அறிகுறி, அடுத்தது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம சாதாரணமாக கவனித்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களில் இப்படி ஒரு சின்ன சின்ன கோவில்களில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஒரு கோவிலில் தானாகவே பசுமாடு போய் ஒரு லிங்கத்துக்கிட்ட நின்று பால் சிரிந்த காட்சி கூட நம்மளுடைய சேனல்லே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு அம்மன் வந்து கண் திறந்தது போல் காட்சி அப்படின்னலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இது உண்மையா பொய்யா, இது என்ன நடக்குது அப்படின்னு புரியறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். கருமாரியம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மனுடைய வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. நம்ம அம்மனை வழிபாடு செய்துட்டு வரும்போது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தேவி கருமாரியம்மன் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பல்வேறு திருவிளையாடுகள் நம்ம தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. அதில் குறிப்பிட்டு திருவேற்காடு கருமாரியம்மன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம். குறிப்பிட்டு சூரியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது ஒரு நாள் அம்பிகை குறித்து சொல்லக்கூடிய நாடோடி பெண்ணினுடைய உருவத்தை எடுத்து சூரியன் கிட்ட சென்று அவர்கிட்ட எதிர்காலத்தை கணித்து சொல்வதாக சொன்னாங்களாம். ஆனால் தன்னுடைய எதிரே வந்திருப்பது தேவி கருமாரி அம்மன் தான் அப்படிங்கிறத உணராத சூரியன் அம்பிகையை உதாசனப்படுத்தினாராம். கோபமடைந்த அம்மனும் சூரியனை சபிக்க அவன் தன்னுடைய பிரகாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்கினாராம். மேலும் தேவியினுடைய சாபத்தால் அவருடைய பொறுமையும் குன்றி போனதாம். தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்திய சூரியனும் அம்பிகையை மனமுருக பிரார்த்தித்து தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டிக் கொண்டாங்களாம். தேவி கருமாரி அம்மனும் சூரியன் பிரார்த்தித்ததால மனம் குளிர்ந்து அவரை மன்னித்தருளினாராம். மேலும் சூரியன் பிரார்த்தித்து கொண்டபடியே ஞாயிற்றுக்கிழமையை தனக்கு மிகவும் உகந்த நாளாக ஆக்கிக் கொள்வதாகவும் வருடத்துக்கு 2 முறை, அதாவது புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக தன்னுடைய தலையின் மீது படவும் வரமளித்தாராம். இதன் காரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாளாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வருடந்தோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதங்களில் சூரியோதயத்தின் போது சூரியனின் பொன்னிற கதிர்கள் நேரடியாக அம்பிகையின் தலை மீது படுவதை நம்மளால் கண்டுகளிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி இந்த கருமாரி அம்மனுடைய கதைகளை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கும் வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய கோவிலில் இந்த மாதிரி கருமாரி அம்மன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு பிறகு என்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது மக்கள் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னும் இப்போது அந்த வீடியோ காட்சி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் பார்த்தோம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் கருமாரியம்மன் கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் காட்சியை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.